அழகு வடிவேலன் அழகு வடிவேலன் அவர் புள்ளிமயில் மீதிலேறி என் பூமியாளருடைய மருமகள் அவர் எங்க வரார் வாருங்க அழகு வடிவேலன் அவர் அம்மாவையும் அவர் பூமியின் கொண்டு அழுகிறார் அவர் ஆறு ஏழு மதி கடந்து அழகு இட்டாவே நதி கடந்து கண்டார் திருமுருக பெருமாயத்தில் நின்று கொண்டு அழகு தீவுக்குள்ள பார்ப்பார் தீவுக்குள்ள பார்க்கும் போவார் அந்த கடற்கர ஓரத்தில் ஒரு படகையும் கண்டால் அந்த படகினுடைய நிழலறியீர் அந்த பார்வதியால் மடியீர் ஆடி நல்ல சிவமெனோ அவர் மடியில் மெல்ல தடைய வைத்து எம்ம மடியில் மெல்ல தடைய வைத்து அவர் மயங்குகார பார்த்தார் மடியில் மெல்ல தடைய வைத்து அவர் மயங்குகார பார்த்தார் புள்ளிமையில் மீதிலேறி கண்ட சிவபெருமானுடைய இளைய மகன் ஆறுமுக வேலன் புள்ளிமயில் வாகனத்தில் ஏறினார். அப்படியே பறந்து தேடி வாரார். தேடி வருகின்றார். 6 7 வனம் கடந்தார். அலைகடல் 7 கடந்தார். 8வது கடலுக்கப்பா ஒரு திட்டத்தீவு, அழகான ஒரு திட்டத்தீவு. அந்த திட்டத்தீவுக்கு அருகிலே அந்த கரையிலே அழகான ஒரு சின்ன படகு நிழலில பார்வதியால் கால் நீட்டி அமர்ந்திருக்க பகவான் பார்வதி தலையிலே மடியிலே தலை வைத்து படுத்திருக்கிறார். பார்த்தார் முருகக்கடவுள். ஆகா என்ன திடீர்னு இப்படி படிச்சிருக்காரு என்னன்னு தெரியலையே. அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க நம்ம பார்க்கணும். எப்படியாவது அவங்க பேசுற ரகசியத்தை நாம கேட்கணும். 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தேடி வந்தாரு. இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சது இல்ல. ஆமா பேசாம போயிருக்கலாமே. போயிருக்கலாம் இல்லையா அதான் பாருங்க. ஆமா 6:45 அரையங்காலம் சேர்ந்து வருது. அது என்னம்மா 6:45 அரையங்காலம்னா என்ன? 6:45 அரையங்காலம்னு சொன்னா 7:30. ஆமா 7 நாள் நான் வந்து உட்கார போறான். யாருக்கு? முருக பெருமானுக்கும் என் முத்து பார்வதிக்கும். அவ அதைத்தான் கேட்டு வந்திருக்கா. ஆமா நீர் பெருசா? ஆமா உண்மை விட சனீஸ்வரன் பெருசான்னு கேட்டு வந்திருக்கா. சனீஸ்வரன் தான் பார்வதிக்கு பிடிக்க போறான். முருக பெருமான் நினைக்காரு. என்னையா நினைக்கின்றார்? 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு நம்ம கேட்கணும். புள்ளிமையில் மீதிலிருந்த என் பொண்ணு வடிவேலகு அப்படியே புள்ளிமையில் வாகனத்தை விட்டு இறங்கினாரு. மயில அடிச்சு பத்தினாரு. என் வடிவேலு அழகான பொன் வண்டு போல வடிவம் கொண்டார். வடிவம் கொண்டு எங்கடா போய் உட்கார்ந்து தேடி பார்க்காரு. சுத்தி உட்கார்றதுக்கு வண்டு உட்கார்றதுக்கு ஏத்த இடம் எதுன்னு தேடி பார்க்கும்போது பார்வதியால் தலையில சூடியிருக்காளே 32 வகையான மலர்கள். அந்த மலர்கள்ல முதல்ல வச்சிருக்க தாழம்பூவை பார்த்தார். வேற எங்க உட்கார்ந்து இருந்தாலும் 2 பேருக்கும் தெரிஞ்சிடும். ஆகையினால் இந்த தாழம்பூவுக்குள்ள போய் நம்ம உட்கார்ந்துகிட்டு அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு சத்தமே இல்லாம கேட்கணும் என்று ஆண்டவன் பகவானுக்கும் பார்வதிக்கும் தெரியாமல் என் அழகு வடிவேலன் எங்க வரார்
வண்டு போலே வடிவம் கொண்டு அவர் ரீங்கார சத்தமிட்டு சத்தம் போட்டு சும்மா வரலாம்ல வரலாம் இல்லையா வண்டா வடிவம் எடுத்தாரு ஆமா அமைதியா போய் உட்கார்ந்து இருக்கலாமே உட்கார்ந்திருக்கலாமே ரீங்கார சத்தம் போட்டாரு சத்தம் போட்டார் சத்தம் போட்டு ஆமா பார்வதியால் தலையில சூடியிருந்த தாளம் போல போய் உட்கார்ந்தார் அப்படியே உட்கார்ந்தார் இதை யார் பார்த்தா யாரு பார்க்கின்றார் பகவான் கடற்கண்ணால ஏறிட்டு பார்த்தார் ஏறிட்டு பார்த்தார் பகவான் சொல்லிக்கிட்டு இருக்க பதில்ல பார்வதி கண்ணை மறந்து உட்கார்ந்து இருக்கா ஆமா ஆனா ஆனால் பகவானுக்கு தெரியாத எதுவும் உண்டா கிடையாது கிடையாது பகவான் ஏறிட்டு பார்த்தார் ஏறிட்டு பார்த்தார் முருகன் வந்து உட்கார்ந்ததை கண்ணால் கண்டார் கண்ணால் கண்டார் அப்ப பகவான் நிப்பாட்டினாரு ஆமா ஏ பார்வதி ஏ பார்வதி என்னம்மா என்னம்மா உன்னை என்ன சொன்ன என்ன சொன்ன என்ன சொன்ன நீ மட்டும் தனியா தான் வரணும் ஆமா நீ தனியா வரணும்னு உன்கிட்ட சொன்னேன் உங்களை தனியா வரணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் ஆமா அம்மா என்னம்மா நீ யார கூட்டிட்டு வந்திருக்க யாரையோ கூட்டிட்டு வந்திருக்க யார கூட்டிட்டு வந்திருக்க சொல்லு ஏ பார்வதி பார்வதி எங்க விட்டுட்டு வந்த கல்லறையும் சுமந்தாயோடி கட்டளை பார்வதியே திருடனை சுமந்து வந்து கிட்டத்தீவில் வந்தாயோடி என்று சொல்லி பார்வதியா அந்த பார்வதியா இடவதியை இந்த பகவானும் சொல்லுவாரா என்ன சொல்லுதா என்ன சொல்லுகின்றா ஏ பார்வதி ஏ பார்வதி உன்னை தனியா தான் வர சொன்னேன் நீ தனியா தான் வர சொன்னேன் கல்லணை சுமந்து வந்து ஆமா இந்த கடற்கரையில வந்தாயோடி அமர்ந்தாயோடி திருடனை சுமர்ந்து வந்து ஆமா கிட்ட தீவுல உட்கார்ந்து இருக்கியா நீ கூட்டிட்டு வந்திருக்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு நீ ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்க ஏ பார்வதி ஏ பார்வதி அம்மா என்ன உன்னை தனியா வர சொன்னேன் ஆமா என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிய ஆமா ஆமா ஆண்டவன் பகவான் பகவான் அவர் ஆங்கார கோபம் கொண்டு ஆங்கார கோபம் கொண்டு பார்வதியால பார்த்து சொல்லுகின்றார் என்ன ஐயா சொல்லுகின்றார் கல்லணை சுமந்துட்டு வந்திருக்க கல்லணை சுமந்துட்டு வந்திருக்க ஆமா என்று என்று பார்வதியால் சொன்ன உடனே சொன்ன உடனே அப்ப பார்வதியால் கேட்க அதாவது என்னம்மா இப்படியே நேரம் உட்கார முடியாது ஆமா சுத்தி முத்தி 4 இடத்த பார்க்கணும் பார்க்கணும் 4 இடத்த பார்க்கல 4 விஷயங்கள் நடக்கணும் என்ன செய்ய அது கரெக்ட் அம்மா ஆமா ஆனால் ஆனா பார்வதியால் பகவானிடத்துல கேட்கின்ற என்ன ஐயா கேட்கின்றார் அப்படியே ஐயாவே பகவானே அகிலம் எல்லாம் படைத்தவரே ஈஸ்வரனே இறையோனே இறையளக்கும் பகவானே அல்லன் என்று யார் ஐயா எனக்கு நானே தெரியாது யாரை என்று சொல்லுங்காரே என்று சொல்லி பார்வதியா ஈஸ்வரனார் இடமறியே ஏன் இறையால் இறப்பாயா திருடன் என்று தெரியலையே திருடன் என்று தெரியலையே ஏறியான பார்வதியா தாமோதரம் தந்தையாரே ஒத்தையாக வந்தேரையா உங்களோட பின்னாலே கல்லறையும் சுமக்கரையே கண்களை பார்வையா அறை கண்ட இடமறியே கண்ணன் தந்தை சொல்லுவாரா பகவானோட இடமறியே பகவானோட இடமறியே பார்வதியா சொல்லுவாரா எனக்கு தெரியாது எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஏதேதோ சொல்றீங்களே என்னமோ சொல்றீங்களே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு ஒண்ணுமே புரியல ஒண்ணுமே தெரியல கல்லனை சுமந்துட்டு வந்தீங்க ஆமா திருடனை சுமந்துட்டு வந்திருக்க சுமந்துட்டு வந்திருக்க ரெடி என்ன என்ன இந்த நாடகம் போடுதியா ஆமா அப்படின்னு கேட்டீங்களே கேட்கிறீர்கள் எனக்கு ஒரு விவரமும் தெரியலையே ஆமா ஐயா என்ன கண்ணெல்லாம் கெட்டிக்கிட்டு வருது கண்ணெல்லாம் கெட்டது என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க ஆனா ஆமா நீங்க சொல்லுறத கேட்க கேட்க எனக்கு எப்படியோ இருக்கு எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு நான் ஒரு பாவமும் செய்யலை ஐயா ஒரு தவறு செய்யவில்லையே ஆண்டவா என்ன நீ திருடன்னு சொல்லுவீங்களே ஆமா அது யாருக்கு சொல்லுங்க அது யாருன்னு முதல்ல சொல்லுங்க நான் உங்களை சும்மா விட மாட்டேன் விட மாட்டேன் என்று ஆமா பகவான் சொன்ன போது சொன்ன போது பகவானிடத்துல பார்வதி சொன்ன போது சொன்ன போது பார்வதியால பார்த்து பார்த்து பகவான் சொல்லுகின்றார் சொல்லுகின்றார் ஏடி அம்மா பார்வதி ஏடி அம்மா பார்வதி
திருடன்னு தெரிஞ்சிருந்தோம் ஆமா நான் இவ்வளவு நேரம் சும்மா இருக்கேன் இருந்தேனே அப்பவே உனக்கு தெரிய வேண்டாமா தெரிய வேண்டாமா அம்மா பார்வதி பார்வதி இவன் வெளியூரு கல்லனில்லை அவள் வீட்டு கல்லடி அடி உமையவள் பார்வதி அந்த பார்வதியால் இடமறி இவன் மாற்றாயிருந்திருந்த மறுமொழியில் கொண்டிருந்த அவன் அடுத்தவனா இருந்திருந்த அறநொடியில் கொண்டிருந்த அவன் வேற்றொருத்தன இருந்திருந்தான் வேறொருவனாக இருந்திருந்தான் இந்த விமலை நான் விடவும் மாட்டேன் கல்லடி அடி உமையவள பார்வதியே அவன் அடுத்தவனும் இல்லையாடி அழகு நல்ல பார்வதியே இவன் மாற்றம் இல்லையாடி இந்த மாயம் தந்த பார்வதியே அவன் வேறொருத்த இல்லையாடி விஷ்ணுவோட தந்தையம்மா அவன் அடுத்தவன் இல்லையம்மா சிவன் சொல்லுறார் ஏ பார்வதி ஆமா எனக்கு சொல்லித்தாரையா எனக்கு நீ சொல்லித்தாரையா அம்மா அடுத்தவனாக இருந்திருந்தால் அவன் நொடியில கொண்டிருப்பேன் வேறொருத்தனாக இருந்திருந்தால் இன்னுமா நான் விட்டு வச்சிருக்கேன் ஏ பார்வதி மாற்றானா இருந்திருந்தா பார்த்த மறுகணத்தில் அழைத்திருப்பேன் அம்மா அவன் வெளியூரு கல்லனில்லை அம்மா ஊரா வீட்டு கல்லனில்லை அவன் உள் வீட்டு கல்லன போயிட்டான் வேற யாராவது இருந்திருந்தா இதுக்குள்ள விட்டு வச்சிருக்க மாட்டேன் யாரு உள் வீட்டு கல்லனா போயிட்டானே பார்வதி என்று பார்வதியாரிடத்துல பகவான் சொல்லுகின்றார் என்று சொல்லி பகவானோ அந்த பார்வதியாரிடமதி வந்தது யாரடியோ அந்த என்று சொல்லி ஈஸ்வரன் அவர் எடுத்துரைக்கும் வேலையே அடியாறு பட வேலை அடியாறு பட வேலை அழகு மக வந்து வீட்டு கல்லன் இல்ல ஆமா அப்படியே நினைக்கியா வேற ஒருத்தனா இருந்திருந்தா இதுவரைக்கும் விட்டு வச்சிருக்க மாட்டேன் வந்தது உள் வீட்டு கல்லடி ஆமா ஏ பார்வதி ஆறுபட வேளன் உன் அழகு மகன் இளையவன் வந்திருக்கான் இளைய பெருமாள் வந்திருக்கான் பகவானே என்ன சொல்லுவீங்க எங்க இருக்கான் நீங்க காட்டுங்க நான் உங்க கூட கண்ணங்கனியான கிளம்பி வந்தேன் ஆமா எங்க இருக்கான்னு காட்டுங்க எனக்கு தெரியட்டும் நான் பார்க்கட்டும் சொல்லுங்க எங்க இருக்கான்னு சொல்லுங்க நான் பார்க்கட்டும் பார்வதி என்ன அவன் போட்ட சத்தம் உனக்கு கேட்கல என்ன புள்ள பாசம் வந்து கண்ணை மறைக்கான் அதான் சொல்லுவாங்கல்ல பெற்றவ அம்மாவோட பாசத்துக்கு மிஞ்சின பாசம் இந்த அகிலத்துல எதுவுமே கிடையாது என்னதான் தாயும் பிள்ளைக்கும் சண்டையா இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளைங்க மேல எங்களுக்கு தனி பாசம் உண்டு என்னதான் தாயும் பிள்ளைக்கும் சண்டையா இருக்கட்டும் எந்த பிள்ளையா இருந்தாலும் பெற்ற தாய் வச்சிருக்க பாசத்துக்கு மிஞ்சின பாசம் எங்கேயும் கிடையாது பிள்ளை மேல இருக்க பாசம் கண்ணை மறைச்சிட்டா பார்வதி எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியலையா எனக்கு தெரியவில்லையா ஏன் இல்லையா உட்கார்ந்து இருக்கான் பார்வதி நானா கொண்டு வந்திருக்கேன் பார்வதி சுமந்து வந்தது நீதான் பார்வதி முக்கா அப்படி அரிசியை பிரிச்சாச்சு இன்னும் காப்படி மிச்சம் இருக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் அம்மா ஏ பார்வதி நானா சுமந்து வந்தேன் நீதானே சுமந்துட்டு வந்த ஆனால் அந்த பார்வதியாரிடத்துல பகவான் சொல்லுகின்றார் பகவானே
நீங்க சொல்றது சரிதான், யாருன்னு சொல்லுங்க என்று பார்வதியா இடத்துல பகவானிடத்துல பார்வதி கேட்டவுடனே அப்ப பகவான் சொல்லுகின்றார், அம்மா பார்வதி நீ யாருன்னு கேட்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ கோவப்படக்கூடாது. அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதா, இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? பகவானே ஆதிவள்ளி கைலாசம் அறிய அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. நீங்க இளையவன் வேளவன் சொன்னதே என்னால ஏற்றுக்கிட முடியலையே. ஆனால் அவன் என்கிட்டதான் இருக்கான்னு வேற சொல்லுவீங்களே, அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, அதையும் நீங்களே சொல்லுங்க என்று ஆண்டவன் பகவானிடத்துல பார்வதி கேட்டவுடனே பகவான் சொல்லுகின்றார், ஆண்டவன் பகவான் சொல்லுகின்றார், பார்வதியால பார்த்து சொல்லுகின்றார், மகரே வேளவா செந்தூர் வடி வேளவா சிங்கார வடிவேல் முருகா பகவான் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? என்னையா சொல்லுகின்றார்? பார்வதியால் தலைக்குள்ள இருப்பவனே ஐயா, ஐயா பார்வதியால் தலையடியில இருப்பவனே ஐயா, ஐயா இருப்பவனே ஐயா, நீ இறங்கியும் கீழவாடா என்னுடைய மகளையா முருகா, இறங்கியும் கீழவாடா என்னுடைய மகளையா, ஐயா இருப்பவனே ஐயா. ஐயா வந்து நல்ல ரூபம் வந்து இருப்பவனே ஐயா, வந்து போல வடிவம் கொண்டு இருப்பவனே ஐயா, பூமிக்கு நான் இறங்கி வாடா செந்தூர் வடிவையா முருகா, பூமிக்கு இறங்கி வாடா செந்தூர் வடிவையா, ஐயா இருப்பவனே ஐயா, ஐயா பூமியில இறங்கி வாடா செந்தூர் வடிவையா. அம்மாவோட தலையடியில இருப்பவனே ஐயா, ஆதி சக்தியோட தலையடியில இருப்பவனே ஐயா, மறைந்து இருப்பவனே ஐயா, அப்பா நான் அழைக்கிறேனே இறங்கி வானே, அப்பா நான் அழைக்கிறேனே இறங்கி தாயாரோட தலையடியில இருப்பவனே ஐயா, ஏழைய மரமுருகையா, உன் தந்தை நான் அழைக்கிறேனை இறங்கி வரமுறையா, உன் தந்தை நான் அழைக்கிறேனை இறங்கி வரமுறையா, அருகே இருப்பவனே ஐயா, உன் தந்தை நான் அழைக்கிறேனை இறங்கி வரமுறையா. அந்த உண்மை அவள் தலையடியில ஒளிந்திருப்பவளே ஐயா, அந்த உண்மை அவள் தலையடியில ஒளிந்திருப்பவளே ஐயா, பழனி மலர்ந்து ஐயா, உடையவன் நான் அழைக்கிறேனை இறங்கி வரவே, இந்த உடையமா அழைக்கிறேனை இறங்கி வரவே ஐயா, ஐயா இருப்பவனே ஐயா, இந்த உடையவன் அழைக்கிறேனை இறங்கி வரவே. ஏ முருகா, உமையவள் தலையில ஒளிந்திருப்பவனே வேலையா, ஒளிந்திருப்பவனே அழையா, தந்தை நான்
நானும் அழைக்கிறேன் இறங்கி வாடா முருகையா. இறங்குப்பா, இறங்கு இறங்கு, கீழே இறங்கு. அப்பா அப்பா, அம்மாவோட தலையில ஒளிந்திருக்கும் ஆறுபடை ஆண்டவனே வேலையா. அறுபடை ஆண்டவனே வேலையா. அப்பா நானும் அழைக்கிறேன் இறங்கி வாடா முருகையா. முருகையா, முருகையா. ஐயா ஆமா. ஆனால் தாயார் தலையில ஒளிந்திருக்கும் என் தங்க மகனே வேலையா. தங்க மகனே வேலையா. தந்தை நானும் அழைக்கிறேன் இறங்கி வாடா தரைக்கின்றார். நம்ம பார்த்தால் பார்வதியார். ஆனால் பார்வதியார் பார்த்த உடனே என்ன என்னாச்சு? நம்ம தலையில இருக்காருன்னு சொல்லுதாரு. ஆமா. எங்க வந்தா இறங்கி வா, இறங்கி வான்னு சொல்லுதாரு. தலையில இருந்து இறங்கி வா முருகையா வேலையான்னு கூப்பிடுதாரு. நம்ம தலைக்கு இவன் எப்ப வந்தான்? நமக்கே தெரியாம நம்ம தலைக்கு நம்ம மகன் எப்ப வந்தான் என்று பார்வதியால் ஏறிட்டு பார்க்கும்போது முருக பெருமாள் மூச்சு விடாம உட்கார்ந்திருக்காரு. ஆஹா தெரியாதுன்னு நினைச்சவன் நம்ம அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாம ஒட்டு கேட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சவன் நல்ல வசமா மாட்டிக்கிட்டவன் என்ன செய்யணும் தெரியலையே. நம்ம இறங்கிட்டோம். ஆமா. அப்பா நம்மள சும்மா அவருக்கு துப்பவும் முடியல. ஆமா. அதை உள்ள விழுங்கவும் முடியல. திருடனுக்கு தியாகு கொட்டுனா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காரு. அப்படி கப்பு சிப்புனு சத்தம் இல்லாம உட்கார்ந்துருக்காரு. இவ்வளவு நேரம் ஐயா முருகையா இறங்கி வாடா. ஆமா. மகனே இறங்கி வாப்பா. வேளவா இறங்கி வான்னு கெஞ்சினவரு. ஆமா. ஆங்கார கோபம் கொள்கின்றார். ஏ முருகா, சொல்ல சொல்ல நீ இறங்காம உள்ள உட்கார்ந்திருக்க. ஆண்டவன் பகவான். ஆமா. அவ்வரளி கண்கள் ரெண்டும் செவ்வரளி பொறிப்பறக்க. செவ்வரளி கண்கள் ரெண்டும் அவ்வரளி பொறிப்பறக்க. அவர் கண்கள் ரெண்டும் அவ்வரளி கண்கள் என்னும் செவ்வரளி பொறி பறக்க. நீலவிழி கண்கள் என்னும் நெருப்பு தணலானது போல். கோலங்களி கண்கள் என்னும் கொதிப்பு தணலானது போல். ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான். ஆங்கார கோபம் கொண்டு ஏ முருகா, இவளை சொல்லுத உனக்கு இறங்கி வர மனமில்லையா? உனக்கு மனமில்லையா? மாதாவோட தலையில சூடி இருந்த மலருக்குள்ள ஒளிந்திருக்குவே வடிவேல் முருகா. ஒரு மகரம் மீனாக போன. யாரு சொல்லுகின்றார்? ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான். ஆமா. ஆறுபடை வேலனுக்கு சாபத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? மாதா தலையில சூடி இருந்த மலருக்குள்ள ஒளிந்திருப்பவனே முருகா, மகரம் மீனாக போட்டார். சாபத்தை கொடுத்த உடனே ஆறுபடை வேலன் அழகுபடி வேலன் மகர மீனா துள்ளி குதிச்சாரு கடலுக்குள்ள. தூக்கி கடலுக்குள்ள இழுத்து போட்டாரு. பார்வதியால பார்த்து சொல்லுகின்றார். ஏ பார்வதி, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியும்? பகவான் பார்வதியை பார்த்தாரு. ஏ பார்வதி, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சொல்லு. எனக்கு உனக்கு தெரியாம வந்து உட்கார்ந்துருப்பானா? உனக்கு தெரியாம உன் மகன் வந்து உட்கார்ந்துருக்கான். உன் பிள்ளை நினைச்சு காப்பாத்த பார்த்தல. இது நான் நம்ப. ஆமா பார்வதி. ஏ பார்வதி, ஆண்டவன் பகவான் சொல்லுகின்றார். ஏற்கனவே பகவான் நினைச்சு அதிகரச மன்னன் தவமரிக்கான். கடலான கடலுக்குள்ள உரை வாழை ஊன்றி ஒரே ஒரு குழந்தை
குழந்தைக்காக அவன் தவம் இருக்கிறான். பார்வதி அந்த உத்தார தேசத்து பட்டணத்திலே அதிகரச மன்னனுக்கு மலட்டு பட்டம் தீர்க்க அதிகரச மன்னன் மகாராஜ பார்வதி பிறப்பாய் சாபத்தை கொடுத்தாரு. டக்குன்னு 6 மாத கை குழந்தையா பிள்ளை கையில எடுத்தார். பகவான் சாபத்தை கொடுத்த நேரம் பார்வதி 6 மாத குழந்தையா இருக்கா. பார்வதி கேட்க பகவானே நான் இல்லாம நீங்க இருந்துருவீங்களா? சக்தி இல்லாம சிவன் இல்லையே. கைலாசம் ஒளி விளந்து விடுமே. ஏ பார்வதி எண்ணி 16 வருஷம் நீ என்ன பகவான் பாராம மகனை தலையில சுமந்து வந்த பாவத்திற்காக எண்ணி 16 வருஷம் நீ என்ன பிரிஞ்சிருக்க. சரியா உனக்கு 16 வயசு நடக்கும். உன் மகன் மகர மீனா இருக்கான கடலுக்குள்ள அவன் சேட்டை பண்ணுவான். அந்த மகர மீனை அடக்கி மாயவன் தங்கை பார்வதியே உன்னையும் ஆலையிட இந்த ஆதி கரைக்கின்ற சிவபெருமான் வருவேன். எத்தனை வயசுல? 16 வயதிலே. உனக்கு 16 வயசு நடக்கும் போது உனக்கு தாடியத்தை இந்த உடையவன் உன்னை தேடி வருவான் என்று அழகான ஒரு பேழ பெட்டகத்தை வரவழைத்து ஆண்டவன் பகவான் அம்மையுமை பார்வதியாளுக்கு அதிகரக வந்தனுக்கும் பிள்ளையாக நீதான் போய் பிறக்க வேண்டும் என்று அம்மையுமை பார்வதியாளுக்கு சாபத்தை கொடுத்தவுடனே அந்த பார்வதியால் சரி என்று சம்மதித்து ஏ பார்வதி என்னை 16வது வருடம் நான் உன்னை வந்து மணமுடிப்பேன் என்று பார்வதியாரிடத்துல பகவான் சொல்ல உடனே சரி என்று சம்மதித்து அழகான ஒரு பேழ பெட்டகத்தை வரவழைத்தார். பேழ பெட்டகத்திலே அந்த பார்வதியாளை பச்சிலங்குழந்தையாக்கி அந்த பெட்டகத்தை அந்த மகர மீன் தலையிலே வைக்க அந்த கடலுக்குள்ளே அலையடித்து அந்த அழகு பெட்டகமானது மிதந்து வருகிறது. எப்படி மிதந்து வருகிறது? இந்த கடலான கடலுக்குள்ளே பார்வதியா கை குழந்தை இருப்பவல்ல இந்த கண்ணன் தந்தை பார்வதியா அது அலையடித்து அந்த அழகு நல்ல பெட்டக அந்த அலை கடல் கண்ணாடி அந்த அதிக தவத்தாரு இந்த அழகு மந்தை பார்வதியா பச்சீரம் குழந்தையா பச்சீரம் குழந்தையா அந்த பார்வதியா சிரிக்கிறாரோ பிள்ளை போவாளே பிள்ளை பார்வதியா அவன் கண்டாடி பார்வதியா அந்த கடலான கடலுக்குள் அவன் கனகமூட வாழாள். அந்த 6-7 கடல்களை அந்த அடியாக சொந்தவத்தாரு எம்மா அலையடித்து அலையாடித்து அலையாடித்து அழகிய பெட்டகமோ அருகோடியா கண்ட சிவபெருமான் நம்மையுமை பார்வதியாளுக்கு சாபத்தை கொடுத்தவுடனே அந்த பெட்டகத்தை கடலுக்குள்ளே விட்டார். மகர மீனாக இருக்கக்கூடிய மால்முருகன்
ஆள்முருகன் அந்த பெட்டகத்தை தலையிலே சுமந்து அதிகரசன் தவத்தறியே ஆமா அப்படியே அலையடித்து வருவது போல அந்த அழகு பெட்டகமானது அப்படியே வருகின்றது அப்படி அழகு பெட்டகம் வரும்போது அந்த கடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் அது எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கின்றது முத்து நல்ல பவளங்கள் எல்லாம் இந்த இந்த முத்து பார்வதியாளை பார்த்து அப்படியே சிரித்து குழுங்குகிறது. பவள கொடிகள் எல்லாம் பார்வதியால் பச்சிரன் குழந்தையாக வாராள் என்று அப்படி வாராள் என்று பார்வதியால் பச்சிரன் குழந்தையாக வாராள் என்று பவள கொடிகள் எல்லாம் வழிவிட வேற மகர மீனாக இருக்கக்கூடிய மருகன் நாதிகளை கண்ட சிவபெருமானுடைய அழகு இளைய வடிவேலன் அப்படியே வந்தார். மகர மீனாக தாய் என்ற பார்வதியாருடைய பேள பெட்டகத்தை சுமந்து வேற அதிகரசன் தவத்தருகிலே வந்து அந்த பெட்டகத்தை வைத்தார். அது வைத்த உடனே அதிகரசன் தவம் இருக்கக்கூடிய அதிகரச மன்னனை இந்த பெட்டகத்தை ஏறிட்டு பார்க்க வைக்கணும். அப்படிதான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும் என்று அந்த பார்வதியை அவ எப்படி இருக்க பாருங்க, எப்படி இருக்கின்ற பச்சீரம் குழந்தை போல் பார்வதியா சிரிக்கூறாள். எம்மா சின்ன நல்ல பிள்ளையார் அவ சின்ன பிள்ளை சிரிக்கூறாள். எம்மா என் தங்க பார்வதியா அவ முத்து நல்ல சிரிப்பதையோ, எம்மா முத்து நல்ல சிரிப்பதையோ இந்த முக்கண்டிய பார்வதியா. பார்வதியா சிரிக்கும் போது பார்த்தானே அடியற இல்லை என்று தெரியல. இந்த பெட்டகத்தை பார்த்தவோர் இந்த பேர் பெரிய அரியராது அந்த அதிகரச மன்னர அவன் சிரிப்பு சட்டங்காது கேட்டு அவன் சிந்தையில எண்ணூறாய் இது பேயாக இருந்திடும், உள்ள பேயாக இருந்திடும், இல்ல பிசாக இருந்திடும். அருகிலே வருகின்றது. வந்தவுடனே சின்ன பிள்ளையா சிரிக்கா. கை வளையல கலகலங்க அப்படியே பார்வதி பவளமுத்து பல்ல காட்டி அப்படியே சிரிக்கிறார். யார பார்த்து சிரிக்கிறார்? அதிகரச மன்னனை பார்த்து அழகுமங்கை பார்வதியா அப்படியே சிரிக்கா. என பேள பெட்டகம் மூடி இருக்கு. அதிகரசன் சத்தத்தை கேட்கின்றார். சத்தத்தை கேட்பதற்கு என்ன திடீர்னு இந்த கடலுக்குள்ள 12 வருஷமா பகவான் நினைச்சு தவம் இருந்தோம். ஆனால் இந்த கடலுக்குள்ளே சின்ன பிள்ளை சிரிக்கிற சத்தம் கேட்குது. சின்ன பிள்ளை சிரிப்பு சத்தம் கேட்க, கை வளையல் கலகலன்னு சத்தம் கேட்கு. சின்ன பிள்ளை சிரிக்கிற சத்தம் கேட்குது. எங்க இருந்து கேட்கணும் தெரியலையே. அந்த அதிகரச மன்னன் என்ன நினைக்கின்றார்? என்னையா நினைக்கின்றார்? அத்தனை தவத்தை விட்டு கீழே இறங்க முடியாது. யாரா இருக்கலாம் என்று அதிகரசன் நினைக்கும் போது அந்த பேள பெட்டகத்தினுடைய பெட்டியினுடைய கால் திறந்து அந்த பெட்டிக்குள்ள இருக்கும் குழந்தைய பார்த்தால் அதிகரசன் வெல்ல வேணும்னு பகவான் நினைச்சு தவம் இருந்தோம். ஆனால் ஆண்டவன் அதுவரை கண்ட சிவபெருமான் நம்மளுடைய மகட்டு பட்டத்தை தீர்ப்பதற்காக அழகான இந்த குழந்தையை கொடுத்து அனுப்பியிருக்கின்றார் என்று அதிகரசன் மனதிலே நினைத்து தவத்தை விட்டு கீழே இறங்கினான்.
இறங்கி ஓடி வந்து அந்த பெட்டகத்தை கையில் எடுத்தார். பெட்டகத்துக்குள்ள இருக்கும் அந்த குழந்தையை அழகு அதிகரசம் என்ன செய்ய பாருங்க. மாறி நல்ல கையில் எடுத்தார், கையில் எடுத்தார், மலர் கண்ணும் தோன்றார், தோன்றார், தோன்றார். கன்னத்திலே முத்தமிட்டான், கன்னத்தில் முத்தமிட்டான். மாற்றி கையெடுத்தான், மறுகன்னத்தில் முத்தமிட்டான், கன்னத்தில் முத்தமிட்டான். சேர்த்து கையெடுத்தான், ஆமா செல்ல முத்தம் கொடுத்தான். அப்படியே மாத்தி மாத்தி பிள்ளைக்கு முத்தம் கொடுத்தான். கையில் எடுத்தான், ஆமா நேர கடலான கடலை விட்டு, கடலை விட்டு கண்ணன் தங்கை பார்வதியால கையெடுத்து ஏற அதிகரச மன்னன், அதிகரச மன்னன் அழகான, ஆமா அவனுடைய அரண்மனையிலே வந்தான். அரண்மனையிலே வந்தான். பத்தாறு தேசத்து பட்டணத்துக்கு வந்தான். ஆமா அரணவல்லி அரவழைத்தான். அரவழைத்தான். அம்மா ஏ அரணவல்லி, அரணவல்லி இங்க பாரம்மா, பாரு பாரு பாரு, பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னு கேட்டிய. ஆமா இந்த பிடி 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 என்று கேட்ட பிள்ளை அழகான பிள்ளை கிடைச்சிருக்கு என்று பார்த்து எடுத்த அந்த குழந்தையை கையிலே வாங்கி அப்படியே அரணவல்லி கையிலே கொடுத்தார். கையில கொடுத்தவுடனே அரணவல்லி அந்த பிள்ளைய கையில வாங்கி தண்ணீர் கொண்டு முகம் துளித்து தகையிடங்காசி அணை போட்டி அந்த குழந்தைக்கு திருநாமம் கொடுக்க வேண்டும் என்று 16வது நாளன்று காப்பு கட்டு விழா என்று கொண்டாடி கடலுல பார்த்து எடுத்த அந்த குழந்தைக்கு அரியரசமன்னன் திருநாமம் சூட்டுகின்றார். பார்த்து மெல்ல எடுத்ததாலே அம்மா எடுத்ததாலே அவர் பார்வதியா என்று காப்பு கட்டு விழா என்று கொண்டாடி அந்த குழந்தைக்கு பார்த்து எடுத்ததினாலே பார்வதியால் என்று பெயரை கொடுத்து அழகு மகளாகப்பட்ட அந்த பார்வதியாலை தாளாட்டி சீராட்டி தலைமகளை வளர்த்து வருகின்றார். அவன் எப்படி தாளாட்டு பாட்டு படிக்க மகளாகப்பட்ட அந்த பார்வதியாளுக்கு உத்தார தேசத்து பட்டணத்துல பார்வதியால் இருந்து பிறந்தாள் என்று அந்த நாடு எப்படி இருக்கு பாருங்க. காய்க்காத மரங்கள் எல்லாம் மரங்கள் காய்க்கு
மிக குலுங்கிடுமா நம்ம பூக்காத மரங்களெல்லாம் அது பூத்து மிக குலுங்கிடுமா அந்த பட்டண மரம் காய்ச்சொரிய நம்ம பவள மரம் நெய்ச்சொரிய அந்த அதிகாரம் பெற்ற மகள் அதிகாரம் பெற்ற அழகு மங்கை பார்வதியா பார்வதியா அந்த அழகு மங்கை பார்வதியா பார்வதியா பட்டணத்திலே பார்வதியால் பிறந்தாள் என்று பட்டமரம் வாழ்ச்சொரிய பவளமரம் நெய்ச்சொரிய காய்க்கான மரங்கள் எல்லாம் காய்த்து மிக குலுங்கிடுமா பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து மிக குலுங்கிடுமா அந்த அதிகரச மன்னன் பெற்ற மகள் ஆனால் இதுவரைக்கும் மீனவ குல தலைவனாக இருந்த அந்த அதிகரச மன்னன் பார்வதியால் அவதாரம் எடுத்திருக்கார். அந்த அதிகரச மன்னனுடைய நாட்டிலை இந்த உத்தார தேசத்து பட்டணத்திலே அதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆனா மீன்களானது மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லும் போது மீனவர்கள் எடுத்து வரக்கூடிய மீனானது பார்வதியால் வந்து பிறந்தவுடனே அந்த அழகு உத்தார தேசத்து பட்டணத்திலே எல்லா மீன்களும் அதிகமா கிடைச்சிருக்கு பார்த்தார்கள். யார் பார்க்கின்றார்? கடலுக்கு போன மீனவர்கள் அனைவரும் வந்து நேர அதிகரச மன்னனிடத்துல கேட்கின்றார்கள். ஐயா எந்த வருடமும் இல்லாம இந்த வருடம் மீனெல்லாம் அதிகமா கிடைச்சிருக்கு என்ன காரணம் என்னன்னு தெரியலையா மீனவர்களே? என்ன எல்லாம் கடலுக்குள்ள மீன் பிடிக்க போயிட்டீங்க. தவம் இருக்கும் பொழுது கடலுக்குள்ள என் மகள் பார்வதியாலை பார்த்து இப்ப நம்ம நாட்டுலதான் இருக்கா. ஆகையினால் பார்வதியால் வந்த நேரம் தேசத்து பட்டணத்திலே பட்டமரம் வாழ்ச்சொரிய பவளமரம் நெய்ச்சொரிய காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து மிக குலுங்கிடுமா எல்லாம் என் மக பார்வதியால் வந்த நேரம் என்று சொல்லி பார்வதியாலை சப்பரமஞ்ச தொட்டிலை உருவாக்கி சப்பரமஞ்ச தொட்டிலே பார்வதியாலை கிடத்தி அப்படியே தாளாட்டு பாட்டு படிக்கின்றார். எப்படி படிக்கின்றார்? தென்றல் வந்து வீசாதோ தென்னாங்கு பாடாதோ தென்றல் வந்து வீசாதோ தென்னாங்கு பாடாதோ செல்ல மகன் காரோ சேரி வந்து கூடாதோ செல்ல மகன் காரோ ஆத்துக்கு அந்த புறம் அழகான வன்னி மாறோ ஆத்துக்கு அந்த புறம் அழகான வன்னி மாறோ வன்னி மரங்களில் என்று விளையாட பிறந்த வரணக்கிளி வந்து ஐயா வாழை பழுத்திருக்கு வரணக்கிளி வந்து கிழக்கு பிறந்தெடுத்து கிழகிற கலந்தாரு மகன் தொட்டிலீரா வெள்ளியால உத்தீரமா மகன் தொட்டிலீரா வெள்ளியால உத்தீரமா இவன் மக தொட்டிலீரா வெள்ளியால உத்தீரமா இவன் மக தொட்டிலீரா அவன் விளையாட பிறந்ததொரு வடிவலை
எம்மா பத்து தலை தென்னாவோ படம் எடுக்கும் தாளையில அந்த பதறாமல் பூவெடுக்கும் பாண்டியனுக்கு சென்னாயோ அழகடக்கும் தாளையிலே என்ன 5 தலை சென்னாயோ அழகடக்கும் தாளையிலே அசராமல் பூவெடுக்கும் அதிகாரி பெற்ற படிக்க வந்த பார்வதியால தொட்டிலே கிடத்தி தாலாட்டு பாட்டு படிக்க அப்படியே தாலாட்டு படிக்க வாழைப்பழம் படுத்திருக்கு. ஆமா மரணக்கிளி வந்திருக்கு. ஆமா கிழக்கு திறம்படுத்தி கிளி விரட்ட வந்த கண்ணே உறங்கு. ஆமா பார்வதி நீ உறங்கம்மா. ஆமா பெண்கள் வந்து வீசாதோ தெம்மாங்கு பாடாதோ செல்லமதா காதோரம் சேரி சொல்லி போகாத என்று ஆராட்டி சீராட்டி கலை மகளான பார்வதியாளை அப்படியே வளர்த்து வரும்போது அந்த பார்வதியாளுக்கு வயது என்னாகின்றது? ஒரு வயதா மூன்று வயது மாற்றி மூன்று நல்ல வயதாடி அந்த முடிய காது குத்தி அவன் காது குத்தி கடுக்கும் அவன் கைக்கு தந்த வளைய அவன் தாய தந்தாசி பாம்பு அந்த தங்கத்தாலே அடையா அவன் பூனாகளெல்லாம் ஒரு வயதிலே ஊர்ந்து விளையாடுவார் 2 வயதிலே எழுந்தரித்து ஓடிடுவார் 3 வயதிலே முடியறக்கி காது குத்தி கடுக்க வேண்டால் கைக்கு தங்க வளையலிட்டார் மேல் முருகு பொன்னாளை விடுகெடுக்க மோதிரமா தாயத்தம் பாசிப்பந்தம் தங்கத்தாளை அரணாக்கொடி பார்வதியாளுக்கு ஓட்டு அலங்காரம் செய்தார் அலங்காரங்கள் செய்து 4 வயதாச்சு நடந்து ஓடும் பிராயமாச்சு 5 வயதாச்சு அரிய கல்வி படிக்க வைக்க வேண்டும் என்று பார்வதியாளை கல்வி படிக்க வைக்கின்றார். அந்த அதிகரசம் என்னும் பெற்றமாக அழகு பார்வதியால் ஆதிசக்தி பார்வதியால் என்ன கலை படிக்கின்றார்? நல்ல வயதாகி
ஆ